தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தாயகம் திரும்புகிறார். 7,816 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளதுடன் 10,965 பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் கையெழுத்திட்டுள்ளார். அவை எந்த நிறுவனங்கள்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 17 நாட்கள் பயணமாக கடந்த மாதம் 27ஆம் தேதி அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் தங்கி முதலீடுகளை ஈர்த்தார். முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் 18 நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு 7,816 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. சென்னையில் 1,500 பேருக்கு வேலை தரக்கூடிய செமிகண்டக்டர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை 250 கோடி மதிப்பில் மைக்ரோசிப் நிறுவனம் அமைக்கிறது. நோக்கியா நிறுவனம் 450 கோடியில் சென்னையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை அமைக்கிறது. 100 பேர் இதில் வேலை பெறுவர். செமிகண்டக்டர் நிறுவனமான ஈஸ்ட் இன்ஜினியரிங் சூலூரில் 150 கோடியில் 300 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்க உள்ளது. சென்னையில் பேபால் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு மையத்தை அமைக்க இருக்கிறது. இதில் 1000 பேர் பணிவாய்ப்பு பெற உள்ளனர். மதுரையில் இன்ஃபிங்ஸ் ஹெல்த் கேர் நிறுவனம் 700 பேருக்கு வேலை தரும் வகையில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் உலகளாவிய விநியோக மையம் ஒன்றை அமைக்க உள்ளது. சென்னையில் தொழில் தொடங்க செமிகண்டக்டர் நிறுவனமான அப்ளைடு மெட்டீரியல்ஸ் உடன் அரசு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் 500 பேர் பணியாற்றும் வகையில் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் ஆலையை 400 கோடி ரூபாய் மதிப்பில் ஓமியம் நிறுவனம் அமைக்கிறது. ஈட்டன் நிறுவனம் தமிழ்நாட்டில் 200 கோடி ரூபாய் மதிப்பில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் உலகளாவிய பண்பாட்டு பொறியியல் மையத்தை அமைக்கிறது. 2000 கோடி ரூபாய் மதிப்பில் உலகளாவிய உதவி மற்றும் உற்பத்தி மையத்தை ட்ரில்லியன்ட் நிறுவனமும், சென்சார் தயாரிக்கும் விஷை பிரிசிஷன் நிறுவனம் 100 கோடி ரூபாய் மதிப்பில் காஞ்சிபுரத்தில் ஆலையை தொடங்குகிறது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனம் செங்கல்பட்டில் 500 கோடி ரூபாயை முதலீடு செய்கிறது. விஸ்டியன் மின்னணு உற்பத்தி நிறுவனம் சென்னை மற்றும் கோவையில் மையங்களை அமைக்க உள்ளது. ஜபில் நிறுவனம் திருச்சியில் சுமார் 2000 கோடி ரூபாயை முதலீடு செய்வதுடன் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பும் அளிக்கும். மின்னணு உற்பத்தி நிறுவனமான ராக்வெல் ஆட்டோமேஷன் 365 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 666 கோடி ரூபாயில் ஆலையை காஞ்சிபுரத்தில் விரிவாக்குகிறது. 500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் அஷூரண்ட் நிறுவனம் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் அமைக்க உள்ளது. இதேபோன்று கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையத்தை திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரியில் கேட்டர்பில்லர் நிறுவனம் 500 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கிறது. RGBSI என்ற மின்னணு மற்றும் டெலிமேட்டிக்ஸ் உற்பத்தி நிறுவனம் 100 கோடி ரூபாய் மதிப்பில் ஓசூரில் ஆலையை அமைக்க உள்ளது. இவை தவிர மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் தரவு மையம், செயற்கை நுண்ணறிவு துறையில் முதலீடுகள் செய்வது குறித்தும் ஆப்பிள், நைக்கி, BNY மெலன் மற்றும் ஃபோர்டு நிறுவன அதிகாரிகளையும் முதலமைச்சர் சந்தித்து முதலீடுகள் குறித்தும் ஆலோசித்தார். கூகுள் நிறுவனம் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனமும் இணைந்து தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் திறன் பயிற்சி அளிப்பது தொடர்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. தமிழ்நாடு முதலமைச்சரின் இந்த அமெரிக்க பயணத்தில் செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் அதிகளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் அபினேஷ்.